நடந்து முடிந்த 2046 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்று சாதனை படைத்துள்ள செந்தமிழன் சீமான் அவர்கள், அதாவது பல ஆண்டுகள் அரசியல் களத்தில் இருந்தாலும் இதுவரை ஒரு தொகுதி கூட ஜெயிக்காத வரலாறு அவரிடம்தான் உள்ளது. மீண்டும் இந்த வரலாற்றையும் அவர் வசப்படுத்தி உள்ளார் சீமான் அவர்கள். இதை நினைத்து மக்கள் கேலி செய்து வருகின்றனர். இந்த கேலியை குறித்து ஒரு செய்தியாளர் அவரிடம் எழுப்பிய கேள்விக்கு, எனக்கு கேலி முக்கியம் இல்லை, மக்களிடம் இருந்து வரும் திரள் நிதியின் கூலிதான் முக்கியம் என்று பதிலளித்துள்ளார். மற்றொரு செய்தியாளர், உங்கள் வெற்றி கனவு ஆட்டம் இழந்து விட்டதா என்று கேட்ட கேள்விக்கு, என் கனவை ஒரு நாளும் இழக்காது, நினைவாக மறைக்கும் நான் உழைப்பேன், எங்கள் கட்சியின் ஆட்டம் இனிதான் ஆரம்பமாக போகிறது என்று மூச்சுக்கு 300 தடவை மூச்சு முட்டு கொடுத்து செல்ல முயன்றுள்ளார். செல்ல முயன்ற போது மற்றொரு செய்தியாளர்கள், உங்களுக்கு ஓட்டும் கிடையாது, திரள் நிதி நோட்டும் கிடையாது என்று சமூக வலைதளங்களில் பழைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பகிர்ந்து வரும் காமெடியை பற்றி கேட்ட போது, அது காமெடி இல்லை என்று ஆவேசமாக பதிலளித்து ஆமக்கறி சாப்பிட சென்றுள்ளார் சீமான் அவர்கள். இறுதியாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அது என்னவென்று பார்த்தால், தற்போது முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நன்றி.